வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு, உயிரிழப்பு 162 அதிகரிப்பு. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9 தொடக்கம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21 மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. கத்தாரில் உயிரிழந்த தமிழர் உடலை தாயகம் கொண்டுவர உதவிய எம்பி துரை வைகோ. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 162 உயர்ந்துள்ளது. இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 2வது நாளாக இன்றும் மீட்பு பணி தொடர்கிறது. கேரளாவில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள், கடைகள், பள்ளிக்கூடங்கள் மண்ணில் புதைந்ததாகவும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதில் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சூரல்மலா பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்த முகாமும் நிலச்சரிவில் சிக்கியதால் 200க்கும் அதிகமானோர் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. 400க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வயநாட்டில் நிலச்சரிவில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட 143 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றுள்ளதாகவும் 83 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கேரள அரசு தகவல் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ராணுவம் களமிறங்கியுள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 90க்கும் அதிகமானோர் மாயமாகி உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஆகஸ்ட் 9 கோவையில் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் பயன்பெறும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் ஆகஸ்ட் 9 தொடங்கி வைக்க உள்ளதாகவும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொகுதிக்கு 10 திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்று தெரிவித்தார். கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்ததுடன் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் தேவாலா 2 கிராமம் மரப்பாலம் அட்டிக்கொள்ளி பகுதியை சேர்ந்த காளிதாஸ் என்பவர் கட்டுமான பணிக்காக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டக்கை சூரல்மலைக்கு சென்றிருந்த போது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இயற்கை பேரிடரில் சிக்கி உயிரிழந்த திரு காளிதாஸ் அவர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21 மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 2024-2025 கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான MBBS மற்றும் CBSE மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் இன்று காலை 10 மணி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், MBBS, BDS படிப்புகளுக்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீடு கலந்தாய்வு நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15 தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் ஆகஸ்ட் 21 முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கும் என தெரிவித்துள்ளார். திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ முயற்சியால் உயிரிழந்த பெரியகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலாவின் கணவர் முருகேசன் நாராயணசாமியின் உடல் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளது.
கத்தாரில் பணியாற்றி வந்த பெரியகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலாவின் கணவர் முருகேசன் நாராயணசாமி உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் தற்போது தமிழ்நாடு வந்து சேர்ந்துள்ளது என மதிமுக முதன்மை செயலாளர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் குவைத் நாட்டை சேர்ந்த இந்திய வம்சாவழியினரான சமூக ஆர்வலர் மதி என்பவரின் உதவியால் சென்னையில் இருந்து முருகேசனின் உடல் சொந்த ஊருக்கு இலவச ஆம்புலன்ஸ் சேவை மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அதற்காகவும் துரை வைகோ நன்றியை தெரிவித்துள்ளார். இதேபோல் குவைத் நாட்டில் இறந்த ஒருவரின் உடலை சொந்த ஊரான திருச்சிக்கும், இலங்கையில் இறந்த ஒருவரின் உடலை கொண்டுவர அந்நாட்டு மதிப்பில் 8 லட்சம் கேட்ட நிலையில் சொந்த ஊரான தஞ்சைக்கும் கொண்டுவர துரை வைகோ முயற்சி எடுத்து அவர்களின் உடல்களும் சொந்த ஊர்களுக்கு வந்து சேர்ந்தன. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் துரை வைகோ முயற்சியால் 3 தமிழர்களின் உடல்கள் தமிழகம் கொண்டுவரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் ஆளுநராக RN ரவி கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் பொறுப்பேற்றார். அதற்கு முன்பு நாகாலாந்து ஆளுநராக இருந்தார். இவரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதனால் இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது வேறு ஒருவர் புதிதாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் ஆளுநர் மாநாட்டில் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் தொடர்பான அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. இதனால் ரவியே தமிழக ஆளுநராக தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது. ஜார்க்கண்டில் தடம் புரண்ட சரக்கு ரயில் மீது பயணிகள் விரைவு ரயில் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். ரயில் விபத்து தொடர்பான அரசின் அலட்சிய போக்கிற்கு முடிவே இல்லையா என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுதான் ஆட்சி நடத்தும் முறையா என்று ஒன்றிய அரசை விமர்சித்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக நிகழும் ரயில் விபத்துக்களை எத்தனை காலங்களுக்கு சகித்துக் கொள்ள முடியும் என்றும் மம்தா பானர்ஜி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உட்பட 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வாங்கலை அடுத்த காட்டூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை வைத்து வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து கடந்த 16ஆம் தேதி கேரளாவில் வைத்து CBCID போலீசார் அவரை கைது செய்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். நீதிமன்ற காவல் முடிவடைகிறது. இதனிடையே சிறையில் இருந்த விஜயபாஸ்கரை CBCID போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தரப்பில் ஜாமீன் குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 மனு போடப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் 2003ஆம் ஆண்டில் மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. தற்போது வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திருமாவளவனுக்கு அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்யாததால் திருமாவளவனுக்கு மாவட்ட அமர்வு நீதிபதி R விஜயகுமாரி பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மக்கள் எண்ணம் நம் பக்கம்தான் உள்ளது. ஆனால் அதற்காக மனநிறைவு மற்றும் அதீத நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் சோனியா காந்தி அறிவுரை வழங்கியிருக்கிறார். முக்கிய சில மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி,
மக்களின் எண்ணம் தற்போது நம் பக்கம்தான் உள்ளது. மக்களவை தேர்தலின் போது மக்களிடையே ஏற்படுத்தப்பட்ட நன்மதிப்பு மற்றும் உறுதித்தன்மையை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகளில் இருந்து மோடி அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை எனவும், மக்களை இன ரீதியாக பிரிப்பது மற்றும் மக்களிடையே அச்சம் மற்றும் வன்முறையை பரப்புவது போன்ற கொள்கைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் சோனியா குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை அருகே புரசலூர் வடபத்ரா காளியம்மன் கோவில் 12ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தில் செல்லப்பர் கோவில் வளாகத்தில் வடபத்ர காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் 12ஆம் ஆண்டு பால்குடம் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. செம்பனார் கோவில் தாதா விநாயகர் ஆலயத்தில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து மேல தாள வாத்தியங்கள் முழங்க சிறுவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். சிறுவர்கள் பால்குடம் சுமந்து ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக் கொண்டும் பக்தர்கள் சிலர் சுவாமி வந்து ஆடியது காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் வடபத்ர காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக 2869 கோடி ஒதுக்கி தமிழை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக இன்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சிக்காக 5000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடத்தினர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு இந்திய அரசு ஒதுக்கிய நிதி குறித்து தகவல்கள் மத்திய அரசிடம் கேட்டறிந்தோம். அதில் சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் 2869 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழியான தமிழ் மொழிக்கும் அதிக நிதி ஒதுக்கி உலகெங்கும் தமிழை எடுத்து செல்வது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு செயல். இதனை மத்திய அரசு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். தமிழை மத்திய அரசு புறக்கணிப்பது வேதனை அளிக்கிறது என்றும், இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக 5000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் பொருளாளர் பெருமாள் சாமி, செயலாளர் முத்துசாமி, அமைப்பு செயலாளர் செல்வராஜ், தலைமை நிலைய நிர்வாக செயலாளர் ராஜ், துணை செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குற்றாலம் மெயின் அருவி பழைய குற்றால அருவியில் 3 நாளைக்கு பிறகு தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக உள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில தினங்களாக கனமழை பொழிவால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் சிற்றருவி, ஐந்தருவியில் கடும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர். அதன் காரணமாக இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் கடந்த 3 தினங்களாக ஏமாற்றம் அடைந்தனர். இந்த சூழலில் குற்றாலத்தில் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்த நிலையில் ஐந்தருவி மற்றும் புலி அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததை தொடர்ந்து குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து அங்கும் குளிக்க தடை நீக்கப்பட்டு அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மூணாறில் தொடர் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை சாலைகள் மூடப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மூணாறில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மூணாறு, மறையூர் பகுதிகளில் உள்ள பாம்பாறு, லக்கம் நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று மூணாறில் இருந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை வரும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் மூடப்பட்டது. அதேபோல் மூணாறில் இருந்து கொச்சி மற்றும் தேனி செல்லும் சாலைகளும் நிலச்சரிவில் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளது. எந்தவித வாகனங்களும் செல்ல முடியாமல் உள்ளது.
சுற்றுலா சென்ற வாகனங்கள் மற்றும் உள்ளூர் வாகனங்கள் மூணார் மற்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன. உடனடியாக இடுக்கி மாவட்ட மீட்பு படையினர் விரைந்து வந்து சாலைகளை சீரமைக்கும் பணியையும் தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் நிலச்சரிவு ஏற்படும் என்ற அச்சம் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு, கணினி குற்றம், போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக 5 மூக்கு பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு, கணினி குற்றம், போக்குவரத்து விதிகள் பற்றி விழிப்புணர்வு முகாம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சங்கீதா தலைமையில் வட்ட சட்ட பணியில் குழு தலைவரும் சார்பு நீதிபதி சக்திவேல், தாராபுரம் உரிமையியல் நீதிபதி மதிவதனி, வணங்காமுடி குற்றவியல் நடுவர் உமா மகேஸ்வரி ஆகியோர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சார்பு நீதிபதி சக்திவேல் மாணவர்களுக்கு புரியும் வகையில் போதை வாகன விபத்து, ஆண்ட்ராய்டு செல்போன்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றியும் எளிதாக எடுத்துரைத்தார். அதன் பின்னர் உரிமையியல் நீதிபதி திருமதி மதிவதனி வணங்காமுடி பேசுகையில் சைபர் கிரைம் குற்றங்கள் பற்றியும் தற்போது பெரும் அளவில் குற்றங்கள் பெருகி வருகிறது, அதிலிருந்து விடுபட மாணவர்கள் செல்போன்களில் தேவையற்ற செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என கூறினார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 39,258 அதிகரித்துள்ளது. இதுவரை 90,589க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவராக இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டுள்ளார். ஈரானின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மசூத் பெஷஷ்கியன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தர இருந்த இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் இஸ்மாயில் ஹனி உட்பட பாதுகாவலர் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு, உயிரிழப்பு 162 அதிகரிப்பு. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9 தொடக்கம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21 மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. கத்தாரில் உயிரிழந்த தமிழர் உடலை தாயகம் கொண்டுவர உதவிய MP துரை வைகோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.